ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். ஆம், முதல்ல அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாட்டுப் பொங்கல் இருக்குது, அதுக்கப்புறம் காணும் பொங்கல் இருக்குது. ஸோ இந்த 3 நாட்களையும் நம்மளோட தமிழர்கள் பண்பாடின்படி பொங்கல் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாளைக்கான வ்ளாகை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஹோல் த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லைங்களா? இதை ஏன் நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று நான் போடாதனால வ்ளாக் இன்னைக்கு எப்படி மார்க்கெட் போயிருக்குன்றத உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆன ப்ரைஸில் இருந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா கேப் அப் ஆயிடுச்சு ஓவரால். ஸோ கேப் அப் ஆயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் வாங்கியிருந்த இடத்துல இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அப்படியே சைட் வேஸில் போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது இன்னைக்கான மார்க்கெட். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,158 இருக்குது. ஓகேங்களா? எல்லோ லைனில் எப்பவும் போல், அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், மார்க்கெட்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லோ லைனில் மார்க் பண்ணுவேன். ஸோ எல்லோ லைனில் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. எங்கன்னா 48,500ல வந்துட்டு ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு தடவை மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஜின் சிபிஆராக இருக்குது. அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேற என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வேற வந்துட்டு முன்னாடி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வொலட்டைலாக போயிருக்கு. பட் இந்த இந்த இடம் தான் மெயின் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறேன். 48,500. ஏன்னா இப்போ 200 கிராஸ் பண்ணிட்டனால மெயினான, ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல்ஸில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிருச்சு. ஸோ 48,500 அந்த லெவல்ஸ் தான் வந்து மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி செல்லிங் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த ஜோன் வந்துட்டு மேபி நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் என்னென்ன சினாரியோவில் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட் இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டுமாரோ சிபிஆர் போடும்போது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஆர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா மெயினாக இந்த 50 வரைக்கும் 48,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எடுத்தோடனே மார்க்கெட் இந்த ஜோனில் கேப் அப் ஆகுதுன்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். செல்லிங்கும் கிடைக்கலாம், பையிங்கும் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் அது வந்து எம் போடுதா டபிள்யூ போடுதான்றதை கிளியராக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 2 திங்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா இங்கே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அப்புறம் கீழே சிபிஆர் இருக்குது. ஸோ இந்த ஸ்விங் வரைக்குமே நமக்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்விங்ஸ் வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜோன் ஃபுல்லாகவே சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடங்கள்ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். சப்போஸ் இதுக்கு கீழே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த இடத்துல ஒரு கேப் அப் கொடுத்துருக்கு இல்லையா, அது ப்ளஸ் இந்த சிபிஆர் வந்து வெர்ஜின் சிபிஆர். ஏன்னா நேற்று கேண்டில்ஸ் எதுவுமே பாஸ் ஆகலை. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கேண்டில்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக அனலைசிஸை சொல்கிறேன், மறுபடியும் கிளியராக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 40,158ல க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஸ்விங்கில் வந்துட்டு ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். தென் அதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டார்கெட் 48,500 தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் வந்து எடுத்தோடனே 48,500, அதாவது அது வந்து ரவுண்ட் லெவலும் ப்ளஸ் அங்கே வெர்ஜின் சிபிஆர் இருக்குது, அங்கே கேப் அப் ஆகுதுன்னா எம் ஆர் டபிள்யூக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கேப் டவுன் ஆகுது, இந்த ஸ்விங்ஸ்க்கு கீழே கேப் டவுன் ஆகுது அப்படின்னா மைட் பி இந்த 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 லெவலை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு கீழே போயிட்டு எந்த லெவல் வரைக்கும் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு கேப் வந்துட்டு விட்டுருக்கு, அது ப்ளஸ் இந்த வெர்ஜின் சிபிஆர் இது வரைக்கும் நமக்கு டெஸ்ட் பண்ணும் 47,620. இது 3 சினாரியோஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் போட்ட எஜுகேஷனல் வீடியோ மாதிரி அப்கமிங் வீக்ஸில் இன்னுமே நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.